ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயரில் ஒருத்தர் ஒரு கொஷின் போட்டிருந்தார். அதாவது அவருடைய கமெண்ட்ஸில் அதை கொடுத்துருந்தார். ரைட் ஆல் த பிளானட்டரி பொசிஷன் அண்ட் காம்பினேஷன் பெனிஃபிட் அண்ட் ட்ராபேக்ஸ் ஸோ தட் we can see our planetary position and know ourselves from your point of view. These stuffs are already existing, but they are not as perfect as clear as you explain, so that we enter our date of birth and get our details. This will be the only solution to satisfy all. If any other idea I will share with you அப்படின்னு சொல்லி நண்பர் செந்தில் மெஹராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தார். அதாவது காம்பினேஷன், பிளானட்டரி பொசிஷன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கள, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரே செட்டாக பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அதில் ஜோசியத்தில் அதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு கோடு எடுத்து அதை சரட்டுன்னு அப்படி நேராக கோடு கழித்து இதான் நடக்கும் அப்படிலாம் பேச முடியாது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய வால் பகுதி பார்த்திங்கன்னா மேசராசி வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருக்கும். மேசராசியில் இருக்க அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மீனராசி வரைக்கும் உள்ளே இருக்கும். ஏன்னா ராசிங்கிறது, நட்சத்திரங்கிறது ஒரே ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிறது இல்லை, நட்சத்திர கூட்டம். அது சொன்னேன், இப்போ போன வீடியோவில் தான் சொன்னதாக ஞாபகம் எனக்கு. அப்போது இந்த இடத்துல இந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸை பற்றி விவரமாக சொல்கிறது அப்படின்னாக்க எல்லா புத்தகத்துலேயும் எல்லா கிரந்தங்களையும் சொல்லித்தான் இருக்காங்க. அதைத்தான் நம்மளும் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இதில் எங்கே வேறுபடுது அப்படின்னா, இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், பதியதில் வந்தபாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவனென்று அன்புடன் கூறுவாய்ங்கிறது மங்களேஸ்வரியம்ங்கிற ஒரு நூல் சொல்லுது. எது? சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது. இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுங்கிறதுல இப்போ கடக வீட்டில் சந்திரனும் குருவும் சேர்றதுக்கும் மகர வீட்டில் சந்திரனும் குருவும் சேர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படி? கடகத்தில் சந்திரன் ஆட்சி ஆயிடுவார், குரு உச்சமாயிடுவார். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறது 2 கோள் ஆச்சா, அதுக்கு தான் பலன் சொல்கிறான் பாருங்கள். குணமுள்ள குரு 2 கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானே அப்படின்னா பிரமாதமாக படைப்பான்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட யோகம். அப்போது அந்த சந்திரன் ஆட்சி ஆகிறார், அந்த இடத்துல குரு உச்சமாகிறார். அப்போ ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம், குருவோட 2 கிரகமாக நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அப்பேற்பட்ட யோகத்தில் நிற்கக்கூடிய அந்த கடகத்தில் நிற்கக்கூடிய குருவும் சந்திரனும் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட மகரத்தில் குருவும் சந்திரனும் கொடுக்கக்கூடிய யோகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்றான். எப்படினாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் அது கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், காலதாமதம் இருக்கும், வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது மகரத்தில் குரு நீசமாகிறார், சந்திரன் பகை வீட்டில் உட்காந்துருக்கார். இந்த இடத்துல குருச்சந்திர யோகம் வேலை செய்கிறதுங்கிறத விட கடகத்தில் குருச்சந்திர யோகம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். சரி, இன்னொரு வகையில் எடுத்துக்குவோம். விருச்சகத்தில் குருச்சந்திர யோகம்ங்கிறது ஒரு சுமாராக வேலை செய்யும். ஆனால் அதே சமயத்தில் சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபத்தில் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நின்றுச்சுன்னா அது ரொம்ப பிரமாதமான அளவில் அந்த குருச்சந்திர யோகம் வேலை செய்யும். அப்போ ஏதாவது ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காம்பினேஷன் எடுத்துட்டோம்னா, அந்த காம்பினேஷன் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் இல்லையா? 12 ராசிகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த இதில் இப்படி குருவும் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா இது, அல்லது சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க வருங்க. அதான் சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு பலன் அது. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசை நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாம், குறித்திடும் ஜெட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தான் என்றான். சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி சொல்லலை. மந்தன் செய் 2 கூடி இருந்திர அதுவந்தீது அந்த எதிரிடமாகாது அறுதியாய் தீம்புண்டாகும், உந்தவர் 4-3 ஓரிட்டு 10 நோக்கில் அந்தமாக நினைப்பர் கண்டா யாரிரு மாதம் தண்ணில்னா. அப்படி அந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்துருந்துச்சுன்னா ரொம்ப கடுமையான பலன்றாங்க. ஆனால் சனியும் செவ்வாயும் மகர வீட்டில் ஒன்று சேர்ந்து நின்றுச்சுனாலாம் பெரிய யோகம். அப்பேற்பட்ட ஆள்கள் தான் பல நூறு கணக்கான சொத்து பத்துக்களை வாங்கிறது, பல 100 ஏக்கர் சொத்து பத்துக்கள், அல்லது தலைமுறை கடந்து நிலைச்சு நிற்கக்கூடிய பல சொத்துக்களை உருவாக்குறது, அது மாதிரியான பலன்களை எல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆஸ்பெக்டில்
அதாவது மெயின் கேட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம்னா அப்போ விக்கெட் கேட் பக்கத்தில் இருக்குல்ல, சரி விக்கெட் கேட் இங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டோம்னா அப்போ அடுத்து வந்து இன்னொரு பாதை வந்து குறுக்க உள்ளே வருதில்ல, அந்த ஒரு கேட் இருக்குல்ல, அப்புறம் பின்பக்க கேட் இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டே போவாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டான டெரிவேஷன்னு சொல்லி இப்படித்தான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் இதை ஒரு வாய்ப்பாடாக எழுதி வைக்க முடியாது, அதான் அதில் பிரச்சனை. அடுத்து நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, பிரியதர்ஷினி காமராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர். சார், ஐ எம் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் யூ அண்ட் யூ ஹவ் ரிப்ளைடு ஃபார் தட் வித் எ வெரி சாட்டிஸ்ஃபைடு வீடியோ. யுவர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ரியலி கிரேட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ very exact in case of brothers horoscope, and I am really grateful to you for your predictions. A kind of request to you, sir, I have asked you a question regarding karma அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இந்த கர்மாவை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு, and you set me to hear an audio of பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழைய வழிவிட்டவா செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேங்கிறது கந்தர் அலங்காரம். அது முதல் பாடலாகவே வரும். அதில் அதை வந்து வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் வந்து பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கந்தர் அலங்கார சொற்பொழிவுகள்ங்கிற புத்தகத்தில். அதை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய அந்த கர்மாவை பற்றின விளக்கங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு தான் இதில் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஐ ஹவ் சர்ச்டு அட் மெனி பிளேசஸ் ஃபார் தட் ஐ குடன்ட் கெட் இட். If you have that, please share it online, sir, so that it will be helpful for many. Thanks in advance அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அவருடைய அந்த புத்தகம் வந்து ஹார்ட் காப்பியாக வந்து நான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து சாஃப்ட் காப்பி என்கிட்ட இல்லை. இருந்தாலும் அது வந்து நான் அப்புறம் அதை போய் சர்ச் பண்ணணும்ல, தேடி எடுத்து எந்த பதிப்பாகவும் என்னென்னு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நீங்கள் அந்த புக்கை வாங்கிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது வந்து ஜீவகணேஷ் கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, reply comment 6, this will shorten the length of the video and you will be answering every comment and also easy for uploading as it will have less size by cutting single video into parts as per alphabet படி கட் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஏன்னா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுறோம், அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்படியே அப்லோட் பண்ணிடுறோம், அப்படியே பப்ளிஷ் கொடுத்துறோம், அந்த மாதிரி போயிடுறோம். இது நீங்கள் சொல்கிறது படி பார்த்தோம்னா எடிட்டிங் கொடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்து அதை வாங்கி வச்சு அந்த மாதிரி ஒரு நீளமான வேலை ஆகிடும் இல்லையா? அதனால் அதே மாதிரி விஸ்வநாத் ராமமூர்த்தின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹலோ சார், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் திஸ் கொஸ்டின். இட் இஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் நாட் வித் டவுட். இன் மோஸ்ட் ஆஃப் யுவர் வீடியோ ரிப்ளை கமெண்ட்ஸ் video, whenever there is a question related to marriage, you are saying that wife will come from this direction, there will be a landmark hospital or school yet, and the girl will wear such and such dress. How can you confidently say about which dress the girl will wear when the boy goes to see her? Is the color of the dress even described in some Tamil poems? அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆமாம், நீங்கள் அந்த இதில் நம்ம ஜோதிடத்தில் கொடுத்துருக்க அக்யூரஸியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்பவே அசந்து உயரணும். அதாவது ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறோம், வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வந்து இது பொண்ணு பார்க்க போகிறதுக்கு சொல்கிறதுங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதை நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவில். சாதக அலங்காரம்ங்கிற புக் எடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்திருந்தான்னா அவன் பிறந்தது வந்து பிறந்தப்போ அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டெல்லாம் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்காக இருக்கும் அல்லது வந்து எண்ணெய் விளக்காக இருக்கும். மண்ணெண்ணெய் விளக்கு கூட அப்புறம் வந்தது, எண்ணெய் விளக்கு தான். அப்போ இந்த எண்ணெய் விளக்கில் வந்து எண்ணெய் நிறையா இருந்ததா குறைவாக இருந்ததா, ரைட்டா? அதாவது அதை இந்த காலத்தில் மேட்ச் பண்ணி கூட இன்னொரு விதமாக சொல்லலாம். அப்படி சொன்னாக்க இது எப்படி சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக சிஎஃப்எல் பல்பில் பிறந்ததா அல்லது டியூப் லைட் வெளிச்சத்தில் பிறந்ததா அப்படின்னு கூட சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்னு சொல்லட்டுமா? ஒரு சின்ன க்ளூ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்பிறை காலம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். வளர்பிறை காலத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த தீபத்தில் எண்ணெய் நிறையா இருந்தது அப்படின்னுட்டும், தேய்பிறை காலத்தில் பிறந்ததுன்னா எண்ணெய் குறைவாக இருந்தது அப்படின்னும் ஜாதக அலங்காரத்தில் நோட் பண்ணுறாங்க. எண்ணெய் நிறைவு குறைவு அப்படின்னுட்டு. சரி, இப்போது சிஎஃப்எல் பல்ப் எடுத்துக்கோங்க. அது சுருளாக இருக்கும் இல்லையா? அதை வந்து தேய்பிறையாக எடுத்துக்கோங்க. வளர்பிறைன்னு எடுத்துகிட்டா டியூப் லைட்டாக எடுத்துக்கோங்க, சரியாக வரும். மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் அனுபவத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், சரியாக வரும். ஒரு சின்ன க்ளூ தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் என்ன நம்ம உட்காந்து படிக்கணும்னு வைங்களேன், அவ்வளோதான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொரு புத்தகத்துலேயும், ஏன் நந்தி வாக்கியம்னு ஒரு புத்தகம் இருக்குங்க,
அந்த புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருப்பான், அவனுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய செட்டப் எப்படி இருக்கும், பின்னால் வீட்டுக்காரன் எப்படி இருப்பான், முன்னால் வீதி இருக்குமா அல்லது வேறு எதுவும் பாதகதை இருக்குமா அல்லது கோயில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக எடுத்து வச்சுறான். எது இவங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பின்னால் வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொல்கிறான். அப்போது ரோடு இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்கிறதுங்கிறதும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஜோதிடத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பலன் சொல்கிறதுக்கெல்லாம் புத்தகங்கள் உண்டு. ஒன்றும் இல்லை, உட்காந்து படித்தா போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ நான் சொல்கிறதுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி ரொம்ப இத்தினுண்டு, ரொம்ப ஆழமான நீளமான பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் தோண்ட 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 அள்ளி எடுத்துகிட்டே இருக்கலாமுங்க, சுரங்கம்ங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பத்தாது ஜோதிடத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது. ஏதோ ஒரு ஓரத்தில் புரிஞ்சுக்கிறலாம், அது மாதிரி தான். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயராஜா வந்து சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருந்தார், ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அறிமுகமான விஜயராஜா. அதில் வந்து இப்போ உங்களோட இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுனால ஒரே ஒரு கொஷின் தான் கிடச்சிது. நீங்கள் கேட்டிருந்தது வந்து அதில் பாயிண்ட்லாம் போட்டிருந்தீங்க. சகலகலா வல்லவன் நீங்கள், நான் ஒன்றும் உங்களை வாழ்த்தும் அளவிற்கு தகுதியில்லை, உங்களது அனைத்து பதிவுகளையும் என்னவென்று சொல்ல அவ்வளவு அருமை, எனக்கு சில பொது கேள்விகள் மற்றும் என்னை பற்றிய சில கேள்விகள்னு கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த கேள்வியில் நிறையா கேள்வி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறதுனால நின்றுச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு ஜாதகத்தை வைத்து ஆணா அல்லது பெண்ணா என்று கண்டுபிடிக்க வழி உண்டா? நிச்சயமாக உண்டு, அது கணிக்கிறப்பயே உண்டு. அதெல்லாம் இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் பண்ணுறதுங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை நிறைய பேர். இப்போது ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன கிராமம்னு இருந்ததுன்னா அதில் பஞ்சாங்கக்காரன்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க வீட்டில் தான் பஞ்சாங்கம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்காது. அதேமாதிரி அவங்க வீட்டில் தான் வாட்ச் இருக்கும். மணி வாக்குறதுனால அங்கே தான் போய் மணி வாத்துக்கிறனா. மற்றபடி வந்து குழந்தை பிறந்த நேரத்தெல்லாம் அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு குச்சியை நட்டு வச்சு அதனுடைய நிழல் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்து அந்த அதில் வந்து அவச்சாயை கழித்து அந்த நிழலுடைய லென்த்தை வச்சு இவ்வளோ டைம் ஆகுது, இத்தனை நாளைக்கு இத்தனை வினாடி ஆகுது அப்படிலாம் ஒரு கணக்கு இருந்தது. அதே மாதிரி ஜோசியருக்கு வந்து ஜாதகம் எழுத கொடுக்குறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதெல்லாம் கொடுத்து தவசம் தானியம்லாம் கொடுத்து, கம்பு ஒரு மூட்டை, சாம ஒரு மூட்டை, சோளம் ஒரு மூட்டைங்கிற மாதிரி அந்த மாதிரி தானியங்களை கொடுத்து தான் ஃபீஸாக அதை கொடுத்து ஜாதகம் எழுத சொல்லுவாங்க. அவங்களும் பனை ஓலையை பிடிச்சி பக்கம் பக்கமாக வரிஞ்சு எரிஞ்சிருவேன்ற மாதிரியான அமைப்பில் எக்கச்சக்கமாக வரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. அப்போல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் நடப்பில் இருந்தது. எப்படின்னா ஆண்காலம் பெண்காலம்னு பிரித்து பார்க்குறதுங்கிறது ஜென்ரலான விஷயம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு டைமில் ஆண் குழந்தை தான் பிறக்கும், இன்னொரு டைமில் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிறது வந்து பிரித்து கணக்கீடுகள்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வந்து கொடுக்குறார், புதன்கிழமை காலையில் வந்து ஒரு 6:30க்கு அல்லது 6:40க்கு எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறார். அப்போது இதை கால்குலேஷன் போட்டு வர்றப்போ வந்து இன்ன லக்னம், இன்ன ராசி, இன்ன நட்சத்திரம், இது எல்லாமே ஓகே. நவாம்ச லக்னத்தை இப்போ எடுத்துக்கோங்க. நான் இப்போ அப்பயும் வந்து நவாம்ச சக்கரத்துக்கு போகணுங்கிறது இல்லை, இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறதுக்கு நவாம்ச சக்கரத்தை எடுத்துக்கோங்க. நவாம்ச சக்கரத்தில் ஆண் வீட்டில் லக்னம் விழுந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை, பெண் வீட்டில் லக்னம் விழுந்ததுன்னா அது பெண் குழந்தை. அப்போ ஆம்பளை பிள்ளைன்னா ஆண் வீட்டில் தான் லக்னம் விழுகும், பொம்பளை பிள்ளைன்னா இப்போ பெண் வீட்டில் தான் விழுகும். மாற்றி விழாது. மாற்றி விழுந்ததுன்னா கணக்கு போடுறதுல தப்பு, அல்லது கொடுத்த டயத்தில் தப்பு, அல்லது நம்ம பார்த்து போடுற பஞ்சாங்கத்தில் கூட தப்பு இருக்கலாம். ஏதோ ஒரு தப்பு இருக்கலாம். பஞ்சாங்கத்தில் உண்டு 18 பிள்ளைன்றேன், அதனால் அதில் கூட தப்பு இருக்கலாம். அப்போது இதில் எங்கேயாவது ஒரு பக்கம் கால்குலேஷனில் வேணால் மிஸ் ஆகி போயிடலாமே தவிர கண்டிப்பாக வந்து கணக்கீடுகளில் இது ஜோதிடத்தில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது ஆண்காலம் வந்து அந்த ஆண் குழந்தைக்கான லக்னம் வந்துருச்சுன்னா அந்த டயத்தை அப்படியே முன்னால் இழுத்து பெண் குழந்தைக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி பெண் குழந்தையினுடைய ஜாதகத்தை எழுதி கையில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைனா அதுக்கு பொம்பளை பிள்ளை இது விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கும் அதே மாதிரி தான். அதை வந்து கொஞ்சம் மாற்றி அந்த டயத்தை வந்து முன்னே கொண்டு போக முடியாது. ஏன்னா 8 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லியாச்சுன்னா 8:11க்கு தான் பிறந்திருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் தான் வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னால் தள்ளி வரையில் வந்து நமக்கு அந்த கணக்கீடுகள் கரெக்டாக வந்துடும். அப்போ பெண் காலத்தில் போட்டு கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒரு ஜாதகத்தை வச்சு வயசு என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். எப்படி? அந்த ஜனனகால ஜாதகத்தில் சனி எங்கே இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ சனி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தோராயமாக ஒரு வயசை சொல்லிடலாம். இல்லை குருவை பாருங்கள், தெரிஞ்சு போயிடும் எத்தனை வயசில் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு ஒரு சுற்று வந்துடுறாருல, ஒரு குரு வளையம்னு. அது மாதிரி இந்த ராசி சக்கரத்தை வச்சுக்கிட்டு நிறையா விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இருக்கட்டும், அதை ஒன்று ஒன்றா சொல்லுவோம். அது ஒரு பக்கம். நம்ம அடுத்த நேயரை பார்ப்போம்.
லோகு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இவருடைய இதுக்கு வந்து டவுட்டுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் சேயிங் திஸ். இன் மை ஒப்பீனியன் திஸ் வீடியோ அன்வான்ட் டாபிக்ஸ் ஆர் பிகாஸ் வி நீட் அண்ட் நோ அவர் ஃபியூச்சர் ஒன்லி. ப்ளீஸ் செலக்ட் கரெக்ட் டாபிக்ஸ். சாரி and then I already many times send ready to my details to you. Never reply. Today again I will try. I think நான் already I have given the answer for this same comment. இது வந்து நான் இதில் எடுத்து வச்சதுனால, ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சதுனால இன்றைக்கி ரிப்பீட் ஆகுது. லோவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முன்னாலே வந்த கமெண்ட்ஸில். அதே மாதிரி அருண் தேவதாஸ், டியர் சார், யுவர் வீடியோஸ் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி இஸ் குட், ஹவவர் ப்ளீஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் த ஆடியோ குவாலிட்டி. தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஐ திங்க் த ஆடியோ குவாலிட்டி விச் யூ ஹவ் ஹியரிங் நவ் இஸ் வெரி கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்டில். அடுத்தபடியாக வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்செப்ஷன். ஹாட்ஸ் ஆஃப் சார். புக்ஸ் எவ்வளவு சஜஸ்ட் பண்ணுனா, புக்ஸு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வேதிக் விஷயங்களை சயின்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி புக்ஸ். அது இன்னுமே நீங்களாம் வந்து தான் சார் எழுதணும். அந்த மாதிரிலாம் புக்கு இல்லை. அஸ்ட்ராலஜிங்கிறது ஏன்னா படித்தவங்க வந்து படிப்பை நோக்கி அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதோடு நின்றுக்கிறாங்க. இந்த பக்கம் படித்தவங்க வந்து ஜோசியத்தோடு நின்றுக்கிறாங்க. அப்போ ஜோசியம் படித்தவங்க சயின்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க, சயின்ஸு படித்தவங்க ஜோசியத்துக்குள்ளே வர மாட்டாங்க. இது ரெண்டுக்குள்ளேயும் மிங்கிள் ஆகி போகிறதுக்கான ஆள் வந்து இல்லை. இனிமேத்தே வரட்டும், புக்கெல்லாம் எழுதுவாங்கள்ல, போடுவோம், விடுங்க. அடுத்தது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. அந்த புக்கை தான் கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ இதில் வந்து இன்னொருத்தர் கொடுத்துருந்தாங்க, சந்திரவதனி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நான் சந்திரவதனி ராமச்சந்திரன், கண்காணிப்பாளர், ஓய்வு, அரசு போக்குவரத்து துறை. தங்கள் பதிலுக்கு கோடி நன்றிகள். தங்கள் நம்பிக்கை ஊட்டும் ஜோசிய இலக்கிய மொழிநடை எங்கள் மனதிற்கு ஒரு வெளிச்சம் ஏற்றியதெனவோ சத்தியமான உண்மை. தப்பு இல்லாமல் தமிழ் எழுதியிருக்கீங்க, எப்படின்னு தெரில. தாகத்தில் தவித்தவனுக்கு ஒரு செம்பு நிறைய குளிர்ந்த நீர் கிடைத்த மாதிரி உணர்ந்தோம். 50 கிலோ எடை குறைந்த மாதிரி உணர்வு. வார்த்தைகள் ஆத்மாபலம் என்று கேள்விப்பட்டதுண்டு. உண்மையாக உணர்ந்தோம். மிகையல்ல சத்தியமான வேறுண்மை. நெடிது வாழ்க அப்படின்னு வந்து நன்றி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிங்கம்மா. அடுத்தது வந்து அருண்மணியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. சார் தேங்க்யூ. ஐ ஹவ் ரிசீவ்ட் அன் ஜெனரிக் இமெயில் பட் ஐ ஹவ் ஆஸ்க்டு. இது வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதனால் இதை விட்டுருவோம். அடுத்தது வந்து மார்க் மைக்கேல் அப்படின்ற ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தங்களின் அனைத்து வீடியோவும் அருமை, சோலார் சிஸ்டம் அருமை. நீங்கள் சயின்டிஸ்டாக பிறக்க வேண்டிய நீங்கள் ஜோதிடராக பிறந்து விட்டீர்கள் என நினைக்கிறேன். கவி பாடுவது அருமை. முழு பாடலுக்கும் விளக்கம் கூறினால் நன்றாக இருக்கும். மரமது மரத்தில் ஏறி அது ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சார். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் சாய்த்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது கண்டமாந்தர் மரத்தினால் மரத்தை குத்தி வடமனை கேகும்போது மரமது கண்டமாந்தர் மரமோடு மரம் எடுத்தார். இல்லை, இன்னொன்று இருக்குது. அக்காண்டி அக்கை அணிவாண்டி ஆடை அவழ்க்க சற்றும் வெக்காண்டி மாமரைமே திருப்பாண்டி நம் வீட்டில் வந்து சிக்காண்டி தேடி திரிவாண்டி கேளிந்த மதுரை சொக்காண்டி நாளை வருவாண்டி ஏண்டி துயர் உனக்கே அப்படின்னு கூட ஒரு பாடல் உண்டு. காளமேகம் பாடலில் வருங்க, அப்படியே பிரட்டி போட்டுக்கிட்டே வருவார். வரட்டும் சார், இன்னும் சான்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அப்போ வந்து நிறையா பாடல்களும் விளக்கமும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடையில வர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நட்சத்திரத்தால் உயிரினம் தோன்றுவதாக கூறினீர்கள். ஆமாம், அந்த இது பிக் பேங் தியரி மாதிரி இந்த நட்சத்திரங்கள் வந்து வால் நட்சத்திரங்கள் கிரகங்களில் மோதுறதுனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாஸ்தவம்தான். நட்சத்திரங்கள் பற்றி ஒரு வீடியோ போடவும். மேசராசியில் உள்ள நட்சத்திரத்தால் ஆடு, ரிஷபத்தால் மாடு இப்படி தோன்றி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அருமையான விளக்கம். இது அப்படி இல்லை, அதுக்கு பல காரணங்களும் உண்டு. மேஷத்துக்கு ரிஷபத்துக்கெல்லாம் சொல்லலை. என்ன காரணம்னா, மேஷத்தை பற்றி பார்க்கல வந்து கிட்டத்தட்ட குறிஞ்சி நிலப்பகுதி வரும், அதாவது மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது வரும். அதனால் அது ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுலேயும் வந்து ஆட்டுக்குடி தான் அப்படி தொத்துக்கால் போட்டெல்லாம் சாப்பிடும் இல்லையா, மேலே 2 காலை தூக்கி மேலே வச்செல்லாம் சாப்பிடும். அதனால் அதை வந்து ரிஷபம்ங்கிறதுல வந்து ஆடுங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா நம்ம இப்போ. அதனால தான் மேஷராசிக்காரங்களை பாருங்கள், தங்களால் முடியலைனாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வக்கூடிய தன்மை இருக்கும். அந்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு குச்சியாக கட்டி கூட இழுக்கிற அளவுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க மேஷத்துக்கு. அது மாதிரி நிறையா இருக்குது, சொல்லிட்டு வருவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட அது சம்மந்தமாக நானும் ப்ரிப்பேர் பண்ணணும் சார். எனக்கும் தெரியும்லாம் நான் சொல்லலை, தேடி எடுத்து தானே சொல்லணும். தேடுவோம், எல்லோரும் தேடுவோம். அடுத்தது வந்து சில்கான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் பி சின்னராஜ்.
வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் விச் தமிழ் அஸ்ட்ராலஜி புக் டூ யூ கோட் ஸோ எலோக்வெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அப்படின்னா என்னென்னு தெரியல சார் எனக்கு. நம்ம ஒக்காபுலரி அவ்வளோதே நிற்கிது. இஸ் தேர் அன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் தோஸ் புக்ஸ்? குட் யூ ப்ளீஸ் ஷேர் த நேம் ஆஃப் த புக்ஸ்? சார் ஒரே ஒரு விஷயம், தமிழாக படித்தா தான் நல்லாயிருக்கும். தமிழை இங்கிலீஷாக தூக்கி போட்டு படித்தோம்னா அந்த டேஸ்ட் வராது இல்லையா? இப்போ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக ஒரு குறள் 7 சீர் 1330 அருங்குறளும் 1100 பகிர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொன்ன திருக்குறள். என்ன சொல்கிறாரு? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா இதுக்கு டெரிவேஷன் எழுதிடலாம். ஒழுங்காக இருந்து கல்வியை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதி கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. அது அதோட முடிஞ்சிடும். ஆனால் விஷயம் அதில் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இப்போ தமிழை பாருங்கள் எப்படி வருதுன்னு. கற்க கசடர, இந்த 2 வார்த்தை எழுதுங்க. கற்க கசடர. இப்போ அடுத்து இந்த எழுத்தை தூக்கி அதில் போடுங்க, அதை தூக்கி அந்த வார்த்தையை தூக்கி இதில் போடுங்க. கசடர கற்க. நீங்கள் எந்த வார்த்தையை எங்கே தூக்கி போட்டாலும் அதுக்கு மீனிங் இருக்கும். கற்க கசடர, கசடர கற்க நிற்க, நிற்க கற்க, நிற்க கசடர கற்க நிற்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் மீனிங் வந்துக்கிட்டே இருக்கும் சார். புதுசாக படிக்கணும்னா ஒழுங்காக நிற்கணும், நிற்கணும்னா நிற்கிறதுக்கு படிக்கணும், படித்தேன்னா நிற்கிறதுக்கு படித்தேன்னா கல்வி தானாக கைவல்யமாகும். அப்படியே மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். சரி, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறோம். வெம்மடங்கள் வெகுண்டனைய மனமடங்க சினமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்தனானில் மும்மடங்கு ஒளிர்ந்தன உரை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. யுத்தகாண்டம் ராமாயணத்தில் வில்லனுடைய உயிர் போகுது. யார்? ராவணனுடைய உயிர் பிரியுது. அப்போ அவர் பேசுகிறார். இந்த எப்படி உசுறு போச்சு அப்படிங்கிறத ஒரு கம்பர் பேசுகிறார். எத்தனை மடக்கு மடக்கியிருக்கார் பாருங்க. வெம்மடங்கள் வெகுண்டனைய மனமடங்க சினமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொலிந்தன உரை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. உயிர் துறந்த முகங்கள் அம்மாங்கிறது ராவணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா முகம்னு தான் சொல்லுவோம், முகங்கள்னு யாருக்கும் சொல்கிறதில்ல. ஏன்னா 10 முகம் இருக்கிறது ராவணனுக்கு மட்டும்தான். அதனால் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்னு ஒரு சிறப்பு வார்த்தை. அப்புறம் இத்தனை அடக்க அடக்கியிருக்காருல்ல, இதெல்லாம் தமிழில் படித்தா தானே சார் தெரியும், இங்கிலீஷில் படித்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த வாசகம், அதாவது தமிழ் அஸ்ட்ராலஜி புக்ஸ் டூ யூ கோட் ஸோ ஈக்குவலண்ட்லி இஸ் தேர் எனி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் தோஸ் புக்ஸ்? அதாவது இந்த மாதிரியான புத்தகங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இன்னும் வரல. இன்னும் இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, இன்னும் ஓலையிலே இருக்குது சார் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் புக்குக்கு இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய அரசியல் தலையீடுகள் குறுக்கீடுகள் எல்லாம் போகிறதுங்கிறதுனால அதுலேயே நிறையா பிரச்சனைகள். அப்போ நம்ம இன்னும் முழுமையாகவே வெளியே எடுக்கலை. நிறையா ஓலைச்சுவடியிலே இன்னுமே கிடக்கு. அது புஸ்தகத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் இப்படிங்கிற மாதிரிலாம் போகும்ல. எனிவே அது ஒரு பக்கம். அதே மாதிரி ராம்குமார் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், இஃப் சன் ஆட்சி உச்சம் இன் 9th house, இஸ் திஸ் ஸ்டில் கன்சிடர்டு காரகோ பாவனாஸ்தி? And is Karago Pavanasti works only in male horoscope or both male and female horoscope? இது என்ன வம்பா இருக்குது? பொண்ணாக இருந்தால் காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாதா? ஆணாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யுமா? அதெல்லாம் கிடையாது. எல்லார் ஜாதகத்துலேயும் காரகோ பாவனாஸ்திங்கிறது உண்டு. அதை இந்த 9ஆம் இடத்துல சூரியன் மட்டும்தான் இல்லை, அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல அந்த சூரியன் யோகக்காரகனாக இருந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கிடுவோமே, தனுசு லக்னம், அவருக்கு 9ல் சூரியன் நிற்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? ஆளும் லக்கணத்திற்கு 9ல் ஆனனர் கோளூரில் சிங்கடாவி யோகமாம் தூளி காற்றனவே கோவன் சுகமுளான் நாளும் செல்வ நிதியுடைய பாவனே அப்படின்னா, என்னாலும் பொருளாதாரத்தில் மேல்நிலையில் வரக்கூடிய ஜாதகன்னு சொல்லு. அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் அந்த சூரியன் உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துல காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. ஏன்னா அந்த இடம் உச்சம். சரி, சிம்ம லக்னத்துக்காரங்களை எடுத்துங்க. சூரியன் மேசத்தில் போய் நிற்கிறார் 9ஆம் இடத்துல. சூரியன் உச்சம் இல்லை, பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றே பொந்திகள் லக்கணத்தில் புகழுடை கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் தளர்விழா வலிமை மிக்கோர் அங்கவன் குருவின் பார்வை அடைந்திடல் சிறப்பாம். அதை நான் குரு பார்வையில் நின்னா யோகமான அமைப்புன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த யோகத்தை கொடுத்துரும்ல. அப்போ அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த குரு பகவானுடைய பார்வையில் பிரமாதமாக இதனை சூரியன் உச்சமாகிறதுல சொல்லுங்கிறான். ஆனால் இன்னொன்று உண்டு மணிகண்ட கேரள ஜோதிடத்தில். நீங்கள் 9ல் சூரியன் தான் உட்காரணும்னு இல்லை. உடன்ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 9ஆம் இடம் 5ஆம் இடம் 10ஆம் இடத்துல முடவன் சேய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில். முடவன்னா யாருங்க? சனீஸ்வரன்.
சேய்னா செவ்வாய், ரவிங்கிறது சூரியன். அப்போ சனி செவ்வாய் சூரியன் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் உடன்ஜென்ம லக்கினத்திற்கு 9, 5, 10 முடவன் சேய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவுக்கு ஈனம் அப்படின்றான். தகப்பனாருக்கு ஆகாதுன்னு சொல்லு அப்படின்றான். 9ஆம் இடத்துல இல்லை, உடன்ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 3 3ஆம் இடத்துல நின்னாலே ஆகாதுன்றான். அதனால் ஜோசியம் அவ்வளோ டீப்பான விஷயம். அஃப்கோர்ஸ் இது நீங்கள் 9ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறதுங்கிறது, அந்த சூரியன் ஸ்தான பலத்தில் நின்னார்னா பிரச்சனை இல்லை. ஸ்தான பலத்தை விட்டு அது வெளியில் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, மீன லக்னத்துக்கு 9ல் சூரியன் நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவோமே. மீன லக்னம் வேண்டாம், கும்ப லக்னத்துக்கு 9ல் சூரியன் நின்னால் அந்த இடத்துல நீசம். அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் வராமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல தகப்பனாரை பாதிக்கிறதுக்கோ அல்லது காரகோ பாவனாஸ்திக்கோ வேலை இருக்குது. உடனே டக்குன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காரான்னு எண்ணிடாதீங்க. அதை குரு பார்த்துருந்தா மாறிடும். அந்த சூரியன் நீசம் பெற்று நீசன் நின்னா சாணாதிபதி ஆட்சி ஆயினுன்னா பாசிட்டிவான பலன் வந்துடும். நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம்ட்டு போயிடுவான். அதனால் அது இடத்துக்கு தகுந்தபடி மாறுபடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் 2 பேர்த்துக்குமே காரகோ பாவனாஸ்திங்கிறது பொதுவான விஷயந்தான். பொண்ணுக்கு மட்டும் இருக்குது ஆணுக்கு இல்லைனோ, ஆணுக்கு மட்டும் இருக்குது பொண்ணுக்கு இல்லைனோ சொல்லாது. சரி, உங்களது நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கிறேன், மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ராகு தவிர மற்ற கிரகங்கள் சில மாதங்கள் பின்னோக்கி ராசிக்கு செல்கிறது, எப்படி என்று விளக்கவும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலே நான் வக்ர கிரகங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதனால் அதில் தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஷைலா ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. பியூட்டிஃபுல்லி அண்ட் மீனிங்ஃபுல்லி யூ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த கலர்ஸ், தட் இஸ் ஒயிட் ஸோ நைஸ் அப்படின்றீங்க. மிக்க நன்றிம்மா. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே பர்சனல் கொஷின் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஜென்ரல் வியூவாக கொடுக்கல. இன்னொன்று கீதா வெங்கட சுப்ரமணி அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சார், வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சோலார் சிஸ்டம். தவ் யூ ஹவ் டு டேக் எ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு மேக் one take video. We enjoy at our convenience. We can also take a break while watching. Is it not possible for you, sir, to take 2 breaks and give a lengthy video? I don't think any of your fans will feel bored. In fact, we are eagerly waiting for your valuable videos அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி கீதா வெங்கட்ரமணி. அதே மாதிரி எஸ் நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. சார், not to correct you, it's expectation, not exemption. Nobody told, but this Tula Swadi person is correct. Correct it, forgive me. No problem. அதாவது தப்புன்னா யாராக இருந்தாலும் தப்பு தான். நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்றான்ல. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இது இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. இது மாறுதலாக அதாவது நான் சொன்னது தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நன்றி. நான் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு, சொன்னதை பொறுத்த வரைக்கும் நன்றி. அதுவும் துளாராசி சில் கண்ணன் தான் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இது மாறிடுச்சு. சார் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், ஆமாம் இது மாறிடுச்சு. எனிவே, அப்போ அடுத்தது முரளிதரன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. கிரேட் வீடியோ, த வே யூ ஹவ் ப்ரெசன்டட் வாஸ் ஆல்சோ வெரி குட். அவர் எல்டர்ஸ் குட் ஹாவ் mentioned Chandran as a water planet based on the influence of Chandran on water. You forgot to mention the benefit of Chandran with Sukran. இல்லை சார், அது ஒரு கிரகத்துக்குமே காம்பினேஷனில் மேட்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். அஃப்கோர்ஸ் தவறுதலாக கூட விட்டுருந்துருப்பேன், நான் கூட விட்டுருந்துருக்கலாம். சுக்கரனும் சந்திரனும் சேர்றதுங்கிறது ஒரு வகையில் யோகம். சேரணுங்கிறது கூட இல்லை, ஒன்றுக்கு கேந்திரத்தில் இருந்தால் கூட போதும். எப்படி தெரியுங்களா? மிக்கதாய மதிக்கு வெள்ளி கேந்திரம் இருக்கை, மதினா சந்திரன் வெள்ளின்னா சுக்கரன், ரைட்டா? மிக்கதாய மதிக்கு வெள்ளி கேந்திரம் இருக்கை, இந்து தக்கதாய கவிக்கு கேந்திரம் தனிரூரில் ஆயுள் உண்டா, மக்களில் மிகுந்த நல்ல வாகன யோகம் உண்டா, மெய்க்கவே இருப்பதாக சாற்றிடும் வேதம் 3 நான் 3 வேதத்திலையும் சொன்னதன்படி பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது சுக்கரனுக்கு சந்திரன் காம்பினேஷனுங்கிறது நல்ல காம்பினேஷன், அது தப்பான காம்பினேஷன் கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் சொல்லலாம், சூரியன் சுக்கரன் சேர்ந்ததுன்னா அவங்க சீக்கிரம் கண்ணாடி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணில் ஐ பவர் குறையும் அப்படிங்கிறதுக்கு. சந்திரன் சுக்கரன் சேர்றதுங்கிறது இடது கண்ணை பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இடது கண்ணை பாதிக்கிறது மீன்ஸ் பார்வை இல்லை, அந்த அதனால் பவரை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இதில். அடுத்தது எனிவே
அவ்வளோதான் நம்ம மக்கள் கொடுத்துருந்தாங்க. எனிவே இந்த வீடியோவில் வந்து அந்த ரிப்ளையில் வந்து முக்கியமாக ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து ஒதுக்கி வச்சுருந்த அந்த ரிப்ளை எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. அப்போ நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.